ஆப்பிள் நிறுவனத்தின் தலைவரும் தலைமை ஆட்சியரும் கணினி துறையின் குறிப்பிடத்தக்க ஓர் ஆளுமையாளரும் ஆவார் ஸ்டீவ் ஜாப்ஸ். இவர் 1985ஆம் ஆண்டில் அமெரிக்க ஜனாதிபதி கரங்களால் அந்நாட்டின் உயரிய விருதான தொழில்நுட்பத்துக்கும் புதுமையாக்கத்துக்குமான பதக்கத்தை வென்று சாதனை படைத்தவர். ஆப்பிள் நிறுவனத்தின் நிறுவனர்களில் ஒருவரான ஸ்டீவ் ஜாப்ஸ் பிக்சர் அனிமேஷன் ஸ்டுடியோ நிறுவனத்தின் தலைமை ஆட்சியராகவும் வால்ட் டிஸ்னி போன்ற பல நிறுவனங்களில் இயக்குநர்களில் ஒருவராகவும் இருந்திருக்கிறார். தனது வாழ்நாள் முழுவதையும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காகவே செலவழித்தவர் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஐடி மாணவர்கள் மற்றும் ஊழியர்களின் ரோல் மாடலாக திகழும் இவரை பற்றிய சில தகவல்களை பற்றி பார்ப்போம். ஸ்டீவ் ஜாப்ஸின் இயற்பெயர் ஸ்டீவன் பால் ஜாப்ஸ் என்பதாகும். இவர் பிப்ரவரி 24, 1955ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவர். இவரது பிறப்பு தந்தை ஓர் இஸ்லாமியர் என்றும் அவரது பெயர் அப்துல் ஃபட்டா என்றும் கூறப்படுகிறது. தனது வாழ்நாளில் ஒரு வரி கூட புரோகிராம் கோடுகளை ஸ்டீவ் ஜாப்ஸ் எழுதியதே இல்லை என்று கூறப்படுகிறது. மேலும் ஸ்டீவ் ஜாப்ஸிற்கு வாசிப்பு இடர்பாடு பிரச்சனை இருந்ததாம். அதாவது இவரால் தொடர்ச்சியாக பிழையின்றி படிக்க முடியாதாம். விற்பனைக்கு வைக்கப்படும் அனைத்து ஆப்பிள் ஐபோன்களிலும் 9:41 என்ற நேரம்தான் காண்பிக்கப்படும். ஏனெனில் கடந்த 2007ஆம் ஆண்டு இந்த நேரத்தில்தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐபோனை வெளியிட்டார். முதல் முறையாக பாடல்கள் கேட்கும் கருவியான ஐபாடை வடிவமைத்து ஸ்டீவ் ஜாப்ஸிடம் காட்டிய போது அதை தண்ணீரில் தூக்கி வீசினாராம். அப்போது அதில் இருந்த தண்ணீர் முட்டைகள் வெளியாகின. எனவே இது சரியாக வடிவமைக்கப்படவில்லை என்று கூறி அனுப்பிவிட்டாராம். தனது செயலாளர் ஒருமுறை வேலைக்கு தாமதமாக வந்ததற்கு காரணமாக கார் மக்கர் பண்ணிவிட்டது என்று கூறியதற்காக தனது ஜாகுவார் கார் சாவியினை வீசி நாளையிலிருந்து இந்த பிரச்சனையை கூறாதே மற்றும் அலுவலகத்திற்கு தாமதமாகவும் வராதே என்று கூறி அனுப்பிவிட்டாராம். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு முன் பட்டமே இல்லாத மிக சிறந்த தொழிலதிபராக இருந்தவர் ஸ்டீவ் ஜாப்ஸ். ஸ்டீவ் ஜாப்ஸ் புற்றுநோய் காரணமாக கடந்த 2011ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி மரணமடைந்தார். ஸ்டீவ் ஜாப்ஸின் கல்லறை தடயம் இல்லாத இடத்தில் புதைக்கப்பட்டுள்ளது. இவரது உடல் புதைக்கப்பட்ட இடம் எங்கு இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியாதாம். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.